இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோவும் அவனுங்க சொன்ன மாதிரி அந்த ஸ்பேஸ் டைம் ரிஃப்ட் இங்க தான் எங்கேயாவது இருக்கணும் அப்படிங்கிறான். பிளாக்கும் இருந்தாலும் அது ரொம்பவே ஆபத்தானது. அங்க இருக்க எவாலுடு பீஸ்ட் இங்க இருக்கிறதோட பல மடங்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்மளால அதை சமாளிக்க முடியுமான்னு கேக்குறா. ஹீரோவும் அட பிளாக்கே, இந்த உலகத்துல சிம்பிளான கான்செப்ட் ஒன்று இருக்கு. நீ ரிஸ்க் எடுக்கல அப்படின்னா உனக்கு ரிவார்டு கிடைக்காது. ஸோ அதனால நம்ம கண்டிப்பா ரிஸ்க் எடுக்க தான் போறோம். இந்த G17 ரூயின்ல இருக்க சோர்ஸ் பவர் ரொம்பவே ஹை லெவல்ல இருக்கிறதுனால தான் இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் ரிஃப்ட் ஓபன் ஆயிருக்கு. இதை நம்மளால அப்படியேவும் விட்டுட்டு போக முடியாது. அப்புறம் அவன் சொன்ன லொகேஷனுக்கு நம்ம வந்துட்டோம். எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்கடா அப்படின்ட்டு அங்க பார்த்தா பாக்குற இடம் ஃபுல்லா பூச்சி கூட இருக்கு. நம்ம ஒயிட்டும் என்னங்கடா இங்க பாக்குற இடம் ஃபுல்லா பூச்சி கூட இருக்கு. எனக்கு ஏதோ ஒரு டிஸ்கஸ்டிங்கான கிரியேச்சரோட நெஸ்ட்ல நடக்கிற மாதிரியே ஃபீல் ஆயிருக்கு. நம்ம கண்டிப்பா உள்ள போகணுமா அப்படின்னு பயந்துகிட்டே போயிட்டு இருக்கா. அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஜாம்பி நம்ம ஒயிட்டோட காலை பிடிக்குது. அவளும் என்ன காப்பாத்துங்கடா அப்படின்னு கதறா. நம்ம மொட்டை போய் அந்த ஜாம்பியோட கதையை முடிச்சுட்டு அடி ஒயிட்டே, இந்த ஒரு ஜாம்பிக்கு தான் நீ ஊரையே கூட்டினியா அப்படின்னு ஷாக் ஆகுறான். பிளாக்கும் சரி எல்லா கதையும் முடிஞ்சா கிளம்பலாமான்னு கேக்குறா. ஒயிட்டும் இல்ல இல்ல டேய் என்னை தூக்கிட்டு போ, என்னாலாம் நடந்து வர முடியாது அப்படிங்கிறா. அப்ப பார்த்தா அந்த ஜாம்பியோட உடம்புக்குள்ள இருந்து ஏதோ ஒரு பூச்சி வருது. இது வந்து செகண்ட் ஆர்டர்ல இருக்க ப்ளூ விங் பீட்டில் லார்வா. இது அந்த ஸ்பேஸ் டைம் ரிஃப்ட்ல இருந்து வந்த ஒரு எவாலுடு பீஸ்ட் தான். இது வந்து ஒரு ஹியூமனோட உடம்புல இருக்க பிளட்டையும் ஃபிளஷையும் சாப்பிட்டு வளரும். நம்ம பிளாக்கும் டேய் அங்க என்னடா இன்னும் நிறைய டெட் பாடிஸ் இருக்கு, இதெல்லாம் இந்த பீட்டில்னால ஏற்பட்டதா, அப்ப நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் அப்படிங்கிறா. ஹீரோவும் அட அவ்வளவுதானே, இது கதையை முடிச்சா போதுமே அப்படின்ட்டு அதோட கதையை முடிச்சுட்டு பரவாயில்லாம், இதை கொள்றது மூலியமா எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது, ஒன்னும் அவ்வளவு மோசமாலாம் இல்ல அப்படிங்கிறான். ஒயிட்டும் நம்ம மொட்டை பின்னாடியே டேய் இந்த இடமே ஒரு மாதிரி இருக்கு, உள்ள போகணுமா அப்படின்னு பம்பிக்கிட்டே வரா. ஹீரோவும் இந்த இடத்துல லார்வா இருக்குது அப்படின்னா ஒரு அடல்ட் லார்வா கண்டிப்பா இருக்கணும், இதனாலதான் இந்த ரீஜனுக்கு மத்த எவாலுடு பீஸ்ட் எல்லாம் வரத்துக்கு பயப்படுதா அப்படின்ட்டு அங்க முன்னாடி பார்த்தா அந்த ஸ்பேஸ் டைம் ரிஃப்ட் இருக்கு. நம்ம பிளாக்கும் நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் டைம் ரிஃப்ட பார்த்ததே இல்லை அப்படின்னு வாயை பிளந்து பார்த்துட்டு இருக்கா. ஒயிட்டும் அது மூவ் ஆகிற மாதிரியே இருக்கு அப்படிங்கிறா. ஹீரோவும் என்னால அதோட மூவ்மெண்ட்டை பார்க்க முடியுது அப்படின்ட்டு அந்த ரிஃப்ட்டுக்கு பக்கத்துல பார்த்தா 6th ஆர்டர் ப்ளூ விங் பீட்டில் இருக்கு. இதோட சிங்கிள் பைட்ல ஒரு ஹியூமனை ரெண்டா கட் பண்ணிரும். ஹீரோவும் இதுதான் அந்த அடல்ட் ப்ளூ விங் பீஸ்ட், இது அமைதியே இருக்கிறத பார்த்தா இன்னும் எங்களை கண்டுபிடிக்கல அடங்குது அப்படின்ட்டு பிளாக்கு அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம அமைதியே நடந்து போலாம் அப்படிங்கிறான். பிளாக்கும் இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி ஒரு கல்லை பார்த்ததே இல்லை அப்படின்னு அங்க இருக்க ஒரு கல்லை அட்டாக் பண்றா. பார்த்தா அதுக்கு ஒண்ணுமே ஆகல. ஹீரோவும் நான் பாக்குறேன் அப்படின்னு அந்த கல்லை அவனும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இது ஒரு புது வெப்பனை கிராஃப்ட் பண்றதுக்கு பர்ஃபெக்டான மெட்டீரியல் அப்படிங்கிறான். பிளாக்கும் அப்படின்னா இங்க இருக்க பக்ஸ் அப்புறம் ராக்கு எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டு போக போறோமான்னு கேக்குறா. ஹீரோவும் அது இல்ல, அந்த இடத்துல ஒரு இன்டென்ஸான ஃபயர் எனர்ஜி என்னால ஃபீல் பண்ண முடியுது, அது மட்டும் இல்லாம இந்த இடம் கொஞ்சம் ஹீட்டாவும் ஃபீல் ஆகுது, கண்டிப்பா கீழே ஏதாவது இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தா ஒரு ஃப்ளவர் எரிஞ்சிட்டு இருக்கு. நம்ம லோலாவும் ஷாக் ஆயிட்டு இதுக்கு வாய்ப்பே இல்ல, இந்த இடத்துல ஒரு இன்ஃபர்னல் லோட்டஸ் இருக்கா அப்படின்னு ஷாக் ஆகுறா. ஹீரோவும் என்னது இன்ஃபர்னல் லோட்டஸா அப்படின்னா என்னன்னு கேக்குறான். லோலாவும் நம்ம ஹியூமன்ஸ் கண்டுபிடிச்சதுலயே ரொம்பவே ரேரஸ்டான எனர்ஜி ஃபார்ம் இந்த இன்ஃபரன்ஸ் லோட்டஸ் தான். இது ரெகுலர் ஃபயர் லோட்டஸை கம்பேர் பண்ணும்போது அதிகப்படியான ஃபயர் எனர்ஜியை இதுக்குள்ள வச்சுட்டு இருக்கோம். எந்த அளவுக்குனா ஒரு அல்ட்ரா கிறிஸ்டல்ல இருக்கிறத விட இதுல பல மடங்கு அதிகமா இருக்கும் அப்படிங்கிறா. ஹீரோவும் அப்படியா, அப்ப நம்மளால அந்த எனர்ஜியை அப்சர்வ் பண்ண முடியுமா அப்படின்ட்டு என்னால இதுல இருக்க எனர்ஜியை என்னோட கான்சென்ட்ரேட்டட் கல்டிவேஷன் டெக்னிக் மூலியமா அப்சர்வ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறான். லோலாவும் என்னடா உனக்கு வாழ்றதுக்கு ஆசை இருக்கா இல்லையா, இந்த இன்ஃபர்னல் லோட்டஸ் அப்படிங்கிறது சாதாரணமானது இல்ல, உனக்கு ஃபயரை பத்தி இன்ச் பை இன்ச் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா நீ அந்த லோட்டஸோட எனர்ஜி அப்சர்வ் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம், மத்தபடி அதை நீ தொட்டாவே செத்து போயிருவா அப்படிங்கிறா. ஹீரோவும் என்னங்கடா விளையாண்டு எடுக்கிறீங்க, அந்த லோட்டஸை நம்மளால தொடவே முடியாதுன்னா நாம எதுக்கிட்ட அங்க நின்று வேடிக்கை பார்த்துருக்கணும், இந்த மாதிரி ஒரு வேல்யூபிளான ட்ரெஷர் கண்ணுக்கு முன்னாடி இருந்து அதை தொட முடியல அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா அப்படின்னு கத்துறான். அப்ப அந்த நார்த் சைடு கேம்ப்ல இருந்தே இன்னொரு கிளாஸும் வந்துட்டு நாங்க அந்த லோட்டஸை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ட்டு வரானுங்க. பிளாக்கும் ஃப்ராஸ்டர் அவனுங்க நார்த் கேம்பஸோட கிளாஸ் 2 சேர்ந்தவனுங்க அப்படிங்கிறா. அந்த கிளாஸ் 2 சேர்ந்த சவுப்பு முடியும் டேய் இங்க நீங்க என்னடா பண்றீங்க, சரி அவனுங்களை விட்டு தள்ளுங்க பாய்ஸ், எக்யூப்மெண்ட்டை ரெடி பண்ணுங்க, நாம அந்த லோட்டஸை எடுத்துட்டு போலாம் அப்படின்ட்டு போறான். ஹீரோவும் இவனுங்க வெல் ப்ரிப்பேர்டா வந்திருக்கானுங்க அப்படின்ட்டு டேய் அந்த லோட்டஸை நாங்க தான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு அவனுங்க வழியை மறைச்சு நிக்கிறான். அந்த சிவப்பு முடியும் டேய் ஆமா, நீ என்னதான் ஃபர்ஸ்ட் அதை பார்த்துருந்தாலும் அதை எடுக்கிறதுக்கு சின்னதா ஒரு ட்ரை கூட பண்ண கிடையாது, அட ஆமா உங்களை மாதிரி குப்பை கிளாஸ்ல இருந்தே இதை தவிர வேற என்ன எதிர்பார்க்க முடியும், உங்க சவுத்து கேம்பஸை சேர்ந்த
எல்லாருமே உண்மையிலேயே குப்பைங்க தானடா. நீ என்ன ஒரு 2 4th ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டல் எடுத்திருப்பியா? இல்ல அதை எடுக்கிறதே உங்களால முடியாது, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் நீங்களே ஒரு 4-5 அல்ட்ரா கிறிஸ்டலை வச்சுக்கிட்டு எங்க கிட்ட இருந்து இந்த ஃபயர் லோட்டஸ ஆட்டை போலான்னு பாக்குறியா அப்படின்னு கேக்குறான். அவனும் தோப்பாரா இந்த ஃபயர் லோட்டஸ ஏதோ நீயே தண்ணி ஊத்தி வளர்த்தெடுக்கிற மாதிரி பேசுற, யாரு பவர்ஃபுல்லா இருக்காங்களோ அவங்க எடுத்துக்க வேண்டியது தானே அப்படின்னு சிரிக்கிறான். நம்ம லோலாவும் குப்பைங்களா உங்க எல்லாத்தையும் கொல்ல போறான் அப்படின்னு அந்த சிவப்பு முடியும் அட்டாக் பண்ண வரா. அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த சிவப்பு முடியும் லோலாவோட அட்டாக்கை தடுத்துட்டு என்னம்மா பொண்ணு உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்ட்டு இவனுங்க நம்ம கூடயே விளையாட பாக்குறானுங்க, இவனுங்க எல்லாத்து கதையும் முடிங்கடா அப்படின்னு அவன் டீம்மேட்ஸ் சொல்றான். பிளாக்கும் அதே தான் நாங்களும் சொல்ல வந்தோம் அப்படின்னு சண்டைக்கு ரெடியா வராங்க. நம்ம லோலா கூட சண்டை போட முடியாம அந்த சிவப்பு முடியும் இல்ல யாரா இவ இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கா, இல்ல ஒரு நிமிஷம் நீ தானே லோலா டிக்ளேர் ஃபேமிலியை சேர்ந்தவ, அடி பைத்தியம் நீ கிளாஸ் 1ல இருக்கிறத விட்டுட்டு இந்த கிளாஸ் 10ல என்ன பண்ற அப்படின்னு ஷாக் ஆகுறான். லோலாவும் அது உனக்கு தேவையில்லை அப்படின்னு அவனை அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. அந்த சிவப்பு முடியும் இல்ல இந்த குழந்தை பையனும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான், இவனுங்க 2 பேத்தையும் நான் குறைச்சி மதிப்பிட்டது என்னோட தப்பு தான், அதை இனிமேலும் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு நேட்டு சீக்கிரமா அந்த இன்ஃபர்னல் லோட்டஸை எடுடா அப்படின்னு கத்துறான். அவனும் ஓகே பிரசிடென்ட் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த லோட்டஸை போய் அசால்ட்டா வெறுங்கையில தூக்க பாக்குறான். நம்ம ஹீரோவும் பைத்தியம் தயவு செஞ்சு அந்த லோட்டஸை தொற்றாத நாம எல்லாம் செத்து போயிருவோம் அப்படின்ட்டு கண்டிப்பா அந்த ப்ளூ விங்டு பீட்டில் இந்த ஃபயர் லோட்டஸை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கோம், ஒருவேளை இதை நாங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எங்க கதையை முடிச்சிருவேன் அப்படின்னு பாக்குறான். நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டு இருந்தோம்னா என்னடா தம்பி எங்களை ஏமாத்தி அதை நீ எடுத்துட்டு போலான்னு பாத்தியா, நீ ஒன்னும் கவலைப்படாத உங்க கதையை முடிச்சுட்டு அதை நாங்க நல்லபடியா பத்திரமா பாத்துக்கிறோம் அப்படிங்கிறான். அவனும் அந்த ஃபயர் லோட்டஸை எடுத்து ஒரு பாக்ஸுக்குள்ள வச்சுட்டு ஒரு வழியா எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் இல்ல இந்த டைம்ல தான் நைட் ஆகணுமா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அவனும் பிரசிடென்ட் நான் இந்த லோட்டஸை எடுத்துட்டேன் சீக்கிரமா வாங்க வெளியே போயிடலாம் அப்படின்னு கத்துறான். அப்ப அந்த ப்ளூ விங்டு பீட்டில் வந்து அவனோட தலையை ஒரே செகண்ட்ல வெட்டிருச்சு. அங்க இருக்கவனுங்களும் இல்ல இப்ப இங்க என்னடா நடந்துச்சு, அந்த கிரியேச்சர் அந்த ஸ்பேஸ் டைம் ரிஃப்ட்ல இருந்து வந்ததா, அப்புறம் அது என்னடா ஒரு 4th ஆர்டர் வாரியரை இவ்வளவு அசால்ட்டா கொன்னிருச்சு, அது கண்டிப்பா 6th ஆர்டர் எவளோட பீஸ்டா தான் இருக்கணும், எல்லாம் உடனே இங்க இருந்து கிளம்புங்கடா அப்படின்ட்டு இல்ல ஒரு 6th ஆர்டர் எவால்டு பீஸ்ட் அந்த ஆல்டர்னேட் டைமென்ஷன்ல இருந்து இங்க வந்திருக்கு, இது கூட நாங்க சண்டை போடுறதா இல்ல அப்படி நினைச்சாவே நாங்க செத்து போயிருவோம், இப்ப இங்க இருந்து ஓடுறத தவிர வேற வழி இல்ல அப்படின்ட்டு பசங்களா அந்த இன்ஃபர்னல் லோட்டஸ் நமக்கு வேண்டாம் உடனே உசுரை காப்பாத்திக்கணும்னா இங்க இருந்து ஓடுங்கடா அப்படின்னு கதறிக்கிட்டே ஓடுறான். ஹீரோவும் நீங்க என்னடா இவ்வளவு பயந்தாங்கொல்லிகளா இருக்கீங்களே அப்படின்ட்டு சரி நாமளும் இங்க இருந்து சீக்கிரமா கிளம்பணும் அப்படிங்கிறான். பார்த்தா அந்த வழியே பாறையும் வந்து அடைக்குது. அங்க வெளியே போன சிவப்பு மண்டையனும் குழந்தை பசங்களா நீங்க வெளியே வந்தீங்கன்னா அந்த பீஸ்டும் வெளியே வந்து உங்களை சாப்பிட்டுட்டு எங்களை சாப்பிட்றோம், அதனால அதுக்கு நீங்க மட்டும் பலி வைக்காங்கடா அப்படின்ட்டு அவனுங்க மட்டும் அங்க இருந்து எஸ் ஆயிட்டானுங்க. பிளாக்கும் அந்த முட்டா பசங்களுக்கு என்ன தைரியம் இருந்தா வழியை மூடிருப்பானுங்க அப்படின்னு டென்ஷன் ஆகுறா. ஒயிட்டும் நாம இப்ப என்ன பண்றது அப்படின்னு ஷாக் ஆகுறா. ஹீரோவும் சரி இதை தவிர வேற வழி இல்லை அப்படின்ட்டு நான் அந்த ப்ளூ விங்டு பீட்டில் டிஸ்ட்ராக்ட் பண்றேன், நீங்க எல்லாம் போய் வேற வழி இருக்கான்னு தொலைவுங்கடா அப்படின்ட்டு அந்த ப்ளூ விங்டு பீட்டில் கிட்ட போய் அங்க இருந்த இன்ஃபர்னல் ஃபயர் லோட்டஸை எடுத்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இது இந்த இன்ஃபர்னல் ஃபயர் லோட்டஸை ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னா நான் இதை எடுத்துட்டு போகும்போது என்னை கண்டிப்பா துரத்தி வரும் அப்படின்ட்டு ஆமா இந்த முட்டாள் பீஸ்ட் இதை கண்டிப்பா ப்ரொடெக்ட் தான் பண்ணுது அப்படின்ட்டு அவனோட ட்ரேஸ்லெஸ் ஷேடோ அப்படிங்கிற பாடி ரெப்ளிகேஷன் டெக்னிக்கை வச்சு அங்கிருந்து வேகமா போறான். பார்த்தா அந்த பீஸ்ட் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணி தள்ளி விட்டதுல அதுல இருந்த ஃபயர் லோட்டஸ் பறந்து நம்ம ஹீரோ பக்கமா வருது. ஹீரோவும் இல்ல இது இப்படி நடக்க கூடாது அப்படின்னு ஷாக் ஆகுறான். பார்த்தா அந்த ஃபயர் லோட்டஸ் பட்டது நம்ம ஹீரோக்கு எதுவுமே ஆகல. அவனும் இங்க என்னடா நடக்குது அப்படின்னு ஷாக்ல பார்த்துட்டு இருக்கான். நம்ம டீமும் ஃப்ராஸ்டர் ஜாக்கிரதரா அப்படின்ட்டு கத்திக்கிட்டே ஓடிறாங்க. பார்த்தா ஹீரோவோட சிஸ்டம் அவனோட டிவோர் அப்படிங்கிற ஸ்கில் மூலியமா அந்த ஃபயர் லோட்டஸ்ல இருக்க எனர்ஜி எல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கு. ஹீரோவும் இல்ல இது இப்படியே தொடர்ந்து போனுச்சுன்னா நான் கண்டிப்பா எங்க வெடிச்சு செதறிடுவான் அப்படின்ட்டு பயங்கரமா அந்த வழியில கதறிக்கிட்டு இருக்கான். நம்ம லோலாவும் அந்த பீட்ல அட்டாக் பண்ணி அதோட கொம்பை வெட்டிட்டு ஃப்ராஸ்டர் நீ ஓகேவான்னு கத்தரா. ஹீரோவும் இல்ல இது ரொம்ப ஹாட்டா இருக்கு, நான் எரியற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு கதறான். லோலாவும் நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு இல்ல நான் உன்னை அப்படியே விட மாட்டேன், என்னோட ஐஸ் சோர்ஸ் பவரை வச்சு நான் உன்னை கூல் பண்றேன் அப்படின்னு லோலாவும் நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு அந்த ஃபயர்ல அவளோட சோர்ஸ் பவரை யூஸ் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோவும் லோலா நீ என்ன பண்ற இங்க இருந்து தள்ளி போ அப்படின்னு கத்துறான். இவனுங்க அந்த பீட்ல கொல்ல வந்தானுங்களா இல்ல ரொமான்ஸ் பண்ண வந்தானுங்களான்னு தெரியல. நம்ம லோலா இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருந்துட்டு இப்ப பண்றதுக்கு சுத்தமா சம்பந்தமே இல்ல, இவ இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட
நினைச்சும் பார்க்கல. இருந்தாலும் இந்த சீன் ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. நம்ம லோலாவும் டேவ் ஃப்ராஸ்டர் என்னோட ஐஸ் சோர்ஸ் பவரை யூஸ் பண்ணி நான் உன்னை கூல் டவுன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், அந்த இன்ஃபர்னல் லோட்டஸ்ல இருக்க ரிமைனிங் பவரையும் நீ அப்சர்வ் பண்ண அப்படிங்கிறா. ஹீரோவும் ஆமா லோலாவோட ஐஸ் பவர்னால இது ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கு, அப்புறம் இது எப்படா முடியும் அப்படின்னு வழியில கத்திட்டு இருக்கான். நம்ம பிளாக்கும் இப்ப லோலாவால மட்டும்தான் ஃப்ராஸ்டரை காப்பாற்ற முடியும், அதனால அவங்க 2 பேர்த்தையும் நாம தான் ப்ரொடெக்ட் பண்ணணும். அந்த முட்டாள் பீஸ்ட்டை கொல்லுங்கடா அப்படின்ட்டு அந்த ப்ளூ விங்டு பீஸ்ட்டை போய் நம்ம பிளாக்கும் அட்டாக் பண்ணிக்கிட்டு ஃப்ராஸ்டர் என்ன நிறைய டைம் காப்பாத்திருக்கான், இந்த டைம் என் உயிரே போனாலும் சரி நான் அவனை காப்பாத்தாம விட மாட்டேன், செத்து போ அப்படின்னு அந்த பீஸ்ட் அட்டாக் பண்ணி நம்ம பிளாக் பக்கம் அதை அட்ராக்ட் பண்ணி வர வச்சுக்கிட்டு டே இப்ப இந்த பீஸ்ட்டை நீங்க கவனிச்சீங்கடா அப்படிங்கிறா. கெர்லோஸும் டே குல்லா பிளாக் என்னடா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம குல்லாவும் அந்த பக்கை டிஸ்ட்ராக்ட் பண்ணி இங்க கூட்டிட்டு வரது நல்ல ஐடியாவா இருந்தாலும் நாம உயிரோட இருப்போமா இல்லையான்னு தெரியலையே அப்படின்ட்டு சரி வாடா நாமளும் போய் அவளுக்கு ஹெல்ப் பண்ணலாம், அவன் மட்டும் இப்படியே தனியா சண்டை போட்டுட்டு இருந்தா கண்டிப்பா செத்து போயிருவா, டே கெர்லோஸே வாடா அப்படின்ட்டு ஓடுறான். அவனும் டே இது 6th ஆர்டர் எவால்வ்டு பீஸ்டா, இதை நம்மளால சமாளிக்க முடியுமா அப்படின்னு உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்கான். ஹீரோவும் அந்த எனர்ஜி அப்சர்வ் பண்றதுல வழியில கதறிக்கிட்டே இது கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு, இருந்தாலும் என்னோட பாடி அப்படியே எரியற மாதிரி ஃபீல் ஆகுது, இப்ப லோலாவோட ஐஸ் பவர் மட்டும் இல்ல அப்படின்னா நான் எப்பவோ செத்துருப்பான் அப்படின்ட்டு அந்த இன்ஃபர்னல் லோட்டஸ்ல இருக்க மொத்த எனர்ஜியும் அப்சர்வ் பண்ணிட்டான். இதுல வந்து 310 மில்லியன் எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் நம்ம ஹீரோவுக்கு கிடைச்சிருக்கு. அவனும் லெவல் 21 போயிட்டு இந்த அளவுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்கு நான் எத்தனை எவால்வ்டு பீஸ்ட்டை கொல்லணும் அப்படின்னு என்னால கணக்கே போட முடியல. அப்புறம் சிஸ்டம் 21 பாயிண்ட்டையும் ஸ்ட்ரென்த்துக்கு அப்கிரேட் பண்ணு அப்படின்ட்டு லோலா நீ ஓகேவா அப்படிங்கிறான். பார்த்தா நம்ம லோலாவும் அரை மயக்கத்துல நான் என்னோட சோர்ஸ் பவரை அதிகமா யூஸ் பண்ணதுனால கொஞ்சம் களைப்பா இருக்கு, மத்தபடி நான் ஓகே தான் அப்படிங்கிறா. ஹீரோவும் சரி லோலா இந்த நியூட்ரிஷன் பாட்டில எடுத்துக்கோ, உனக்கு கொஞ்சம் பெட்டரா ஃபீல் ஆகும், நான் போய் நம்ம பிளாக்குக்கும் மத்தவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறான். லோலாவும் உன்னால தனியா அந்த பீஸ்ட் எல்லாம் சமாளிக்க முடியுமா அப்படின்னு சோகமாகறா. ஹீரோவும் நான் என்னதான் அந்த இன்ஃபர்னல் லோட்டஸ்ல இருக்க மொத்த எனர்ஜியும் அப்சர்வ் பண்ணி இருந்தாலும் அதுல எக்ஸஸா இருக்க எனர்ஜி என்னோட உடம்ப மறுபடியும் வெடிக்க வைக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது, அதனால அந்த எனர்ஜி எல்லாம் நான் ரிலீஸ் பண்ணி ஆகணும், பிளாக்கே அங்கிருந்து ஓடு அப்படின்னு கத்துறான். பார்த்தா அந்த பீஸ்டே நம்ம பிளாக் அட்டாக் பண்ண வருது. ஹீரோவும் அசால்ட்டா அங்கிருந்த பீஸ்ட் அடிச்சு தூக்கி போட்டு என்ன பிளாக்கே நீ ஓகேவான்னு கேக்குறான். அவளும் ஃப்ராஸ்டர் நீ ஓகேவா அப்படின்னு அவனை பத்தி கவலைப்படுறா. ஹீரோவும் நான் முன்ன இருந்ததை விட இப்ப பெட்டரா தான் ஃபீல் பண்றேன், இதுக்கு மேல நீங்க யாரும் கஷ்டப்பட வேண்டாம், இதை நான் பாத்துக்கிறேன், இந்த இன்ஃபர்னல் லோட்டஸ்ல இருக்க ஃபிளேம் எனர்ஜி ரொம்பவே இன்கிரெடிபிளா இருக்கு அப்படிங்கிறான். பார்த்தா அங்க இருக்க மொத்த பீஸ்ட் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. அங்க இருக்கவனுங்களும் ஃப்ராஸ்டர் நீ பார்த்து ஜாக்கிரதையா இருடா அப்படின்னு கத்துறாங்க. ஹீரோவும் இந்த ஃபிளேம் எனர்ஜி எனக்கு இப்ப எப்படி ஃபீல் ஆகுதுன்னா ஒரு நட்சத்திரம் எரிஞ்சா எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது, அதனால இந்த மூவுக்கு நான் வைக்க போற பேரு ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்னு அங்கிருந்த பீஸ்டோட கதையை முடிச்சிட்டான். இதுல ஒரு 10 மில்லியன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு. ஹீரோவும் போடு 10 மில்லியனா அந்த கிரீன் வைன் மான்ஸ்டரை டிஃபீட் பண்ணதை விட இது ரொம்பவே அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் அப்படிங்கிறான். நம்ம குல்லாவும் வாயை பொழந்துட்டு டே ஃப்ராஸ்டர் நீ இப்ப யூஸ் பண்ண டெக்னிக்கே அது ஃபிளேமிங் ஃபீனிக்ஸா அப்படின்னு ஷாக் ஆகிறான். பிளாக்கும் யாரு சாமி நீ ஒரே அட்டாக்ல அந்த 6th ஆர்டர் எவால்வ்டு பீஸ்ட எப்படா கொன்ன அப்படின்னு ஷாக் ஆகுறா. நம்ம கெர்லோஸும் கிளாஸ் பிரசிடென்ட் உண்மையிலே இன்கிரெடிபிள் தான் அப்படின்னு அவனுங்க உசுறு பொழைச்சதுல ஆனந்த கண்ணீர் விட்டுட்டு இருக்கான். அப்ப அங்க மீதி இருந்த ப்ளூ விங்டு பீஸ்டும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. ஹீரோவும் அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சுட்டு என்னோட புது டெக்னிக்கே அந்த இன்ஃபர்னல் லோட்டஸ்ல இருந்து கேதர் பண்ண எனர்ஜியை வச்சு ஒரு டைம் தான் அட்டாக் பண்ண முடியும், இன்னொரு டைம் அட்டாக் பண்ற அளவுக்கு என்கிட்ட எனர்ஜி இல்ல, இதுக்கு வேற வழி இருக்கு அப்படின்னு அவனோட விங்ஸ் ஆஃப் 100 டெக்னிக்கை வச்சு அட்டாக் பண்ணிட்டு அங்க இருக்க பீஸ்டுங்களோட கதையும் முடிச்சுக்கிட்டு பரவாயில்லாம் இது முன்ன இருந்த விங்ஸ் ஆஃப் 100 டெக்னிக்கை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு, அப்புறம் இந்த அளவுக்கான எனர்ஜியை நான் ரிலீஸ் பண்ணோட்டியும் இன்னும் ஸ்டேபிளா சண்டை போட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு, இதுக்கெல்லாம் காரணம் அந்த இன்ஃபர்னல் லோட்டஸோட எனர்ஜி அப்சர்வ் பண்ணது மட்டுமே தானா, சரி இதுவும் நல்லா தான் இருக்கு அப்படின்ட்டு என்னோட விங்ஸ் ஆஃப் 100 டெக்னிக்கினாலேயே இந்த பீஸ்டை எதுவுமே பண்ண முடியல, ஆனா என்னோட பிளாக் மாமா ஸ்பியர்னால இதை டேமேஜ் பண்ண முடியுது, சரி இந்த பீஸ்டை இப்ப துண்டு துண்டா மாத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு அவனோட விங்ஸ் ஆஃப் 100 டெக்னிக்கே அப்புறம் விராத்ஃபுல் ரெயின்ஸ்டார்ம் டெக்னிக்கை எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி போட்டு வெளுத்து கட்டுறான். நம்ம ஹீரோ பண்ற அட்டாக்ல அங்க பயங்கரமான புகை மூட்டம், இதை பார்த்த நம்ம டீமும் ஷாக் ஆயிட்டு அந்த குல்லாவும் டே ஃப்ராஸ்டர் உன்னால எப்படா அந்த 6th ஆர்டர் எவால்வ்டு பீஸ்டை தனியா சமாளிக்க முடியுது அப்படின்னு ஷாக் ஆகுறான். கெர்லோஸும் இப்ப அவனோட பவரு கண்டிப்பா 4th ஆர்டர் வாரியருக்கு மேலதான் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு ஷாக் ஆகுறான். பிளாக்கும் இல்ல அவன்கிட்ட ஏதோ டிஃபரெண்டா தெரியுது, இந்த அளவுக்கு இன்டென்ஸா அவன் இவ்வளவு நாள்ல ஒரு டைம் கூட சண்டை போட்டதே கிடையாது, அப்புறம் அது மட்டும் இல்லாம அவனோட ஃபயர் ஆராவும் ரொம்பவே
இன்டென்ஸா இருக்கு அப்படிங்கிறா. லோலாவும் அவன் இப்ப யூஸ் பண்ற எனர்ஜி எல்லாமே அந்த இன்ஃபர்னல் லோட்டஸ்ல இருந்து எக்ஸஸ் ஆன எனர்ஜி மட்டும்தான், அது இல்லனா அவன் எப்பவோ டயர்ட் ஆயிருப்பான் அப்படிங்கிறா. பிளாக்கும் அப்படின்னா ஃப்ராஸ்டர் ஆபத்துல இருக்கானா, லோலா நாம இப்ப என்ன பண்ணி அவனை காப்பாத்துறது அப்படின்னு கேக்குறா. அவளும் முதல்ல அந்த எவலோட பீஸ்டோட கதையை முடிக்கணும், அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவளோட ஸ்வாட்ல அவளோட நார்மல் சோர்ஸ் பவரையும் அந்த ஐஸ் சோர்ஸ் பவரையும் கம்பைன் பண்ணி அட்டாக் பண்றா. இதுல இந்த ப்ளூ விங்டு பீட்லும் ஃப்ரீஸ் ஆயிருச்சு. ஹீரோவும் இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு போய் அட்டாக் பண்ணிட்டு கடைசியா இந்த பீஸ்டோட ஸ்கெலிட்டனை தாண்டி என்னால அட்டாக் பண்ண முடிஞ்சிருச்சு அப்படின்னு சிரிக்கிறான். இதுல வந்து மறுபடியும் ஒரு 10 மில்லியன் எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைச்சிருக்கு. அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவும் அந்த பீஸ்ட அசால்ட்டா கொண்டதை பார்த்து லோலாவும் எனக்கு தெரிஞ்சு என்னோட கோல்டு அட்டாக்கும் உன்னோட ஹார்ட் அட்டாக் ரெண்டும் கம்பைன் ஆனதுனாலதான் அந்த பீஸ்ட் இவ்வளவு ஈஸியா தோத்து போனுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறா. ஹீரோவும் நீ சொல்றது கரெக்ட்னு தான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு, ஆமா நம்ம 2 பேரும் கப்புலா சேர்ந்து சண்டை போட்டா இந்த மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு ஒரு போஸ் கொடுக்குறான். லோலாவும் ஹீரோ மண்டையிலேயே ஒண்ணு போட்டுட்டு நாம ஒன்னும் கப்புள்ஸ் இல்ல அப்படிங்கிறா. அவனும் அடி பைத்தியக்காரி, நாம கப்புள்ஸ் இல்லைனா எதுக்காக இவ்வளவு எனக்காக பண்ணணும் அப்படின்னு கதறி கதறி அழுகுறான். அப்ப குல்லாவும் பாத்தியாடா இந்த டைம்ல கூட நம்மளோட பிரசிடென்ட் நல்லா காமெடி பண்ணிட்டு இருக்காரு, அவரு மாதிரி யாராலையும் வர முடியாது அப்படிங்கிறான். பிளாக்கும் அட முட்டா பசங்களா, அங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம நீங்க என்னடா ஒரு மாதிரி புரிஞ்சு வச்சுக்கிறீங்களே அப்படின்னு ஷாக் ஆவரா. அப்ப ஹீரோவும் போய் அவனோட விங்ஸ் ஆஃப் 100 டெக்னிக்கை வச்சு அந்த பீஸ்ட் அட்டாக் பண்றான். லோலாவும் அவளோட ஐஸ் பவர் வச்சு அதை ஃப்ரீஸ் பண்றா. ஹீரோ அவனோட ஃபைனல் அட்டாக்கா விராத்ஃபுல் ரெயின் ஸ்டார்ம் டெக்னிக்கை வச்சு அதோட கதையை முடிச்சிட்டான். இந்த டைமும் ஒரு 10 மில்லியன் எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைச்சிருக்கு. இந்த 6th ஆர்டர் எவலோட பீஸ்ட் வந்து ஒரு 2-3 தான் இருந்திருக்க மாட்டேங்குது. இப்ப வரது எல்லாமே 2nd ஆர்டர் ப்ளூ விங்டு பீட்டில் லார்வா தான் வருது. ஹீரோவும் அதை பார்த்து ஷாக் ஆயிட்டு என்னங்கடா இது வந்துகிட்டே கிடக்குதுங்க, சரி இதோட குயினை கண்டுபிடிச்சு நான் வலிக்கிற வரைக்கும் இதுங்க வந்துகிட்டே தான் இருக்கும். அந்த 6th ஆர்டர் எவலோட பீஸ்டோட இந்த 2nd ஆர்டர் ப்ளூ விங்டு பீட்டில் லார்வா எல்லாமே ரொம்ப டேஞ்சர், ஏன்னா இது எண்ணிக்கையில ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால பிளாக் நீங்க எல்லாம் இந்த லார்வாவா பாத்துக்கோங்க, நானும் லோலாவும் போய் இங்க இருக்க அடல்ட் பீஸ்ட் எல்லாம் கொல்றோம் அப்படின்ட்டு போறானுங்க. அதுல ஒரு பீஸ்டே நம்ம கெர்லோஸ் அட்டாக் பண்ண வருது. அவனும் யோ பிரசிடென்ட் என்னை வந்து காப்பாத்து அப்படின்னு கதறான். ஹீரோவும் அதை போய் அட்டாக் பண்ணதுல அவனோட ஸ்பியரே பாதி அந்த பீட்டிலோட உடம்புக்குள்ள போயிருச்சு. இதை பார்த்து அந்த கெர்லோஸும் ஷாக் ஆயிட்டு யோ பிரசிடென்ட் உங்ககிட்ட வெப்பன் இல்லாம அதை எப்படி கொல்லு அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும் டேய் உண்மையான வாரியர்ஸ் யாரும் ஒரு வெப்பனை நம்பி இருக்க மாட்டாங்க, அவங்க தன்னைத்தானே நம்பி இருப்பாங்க அப்படின்ட்டு அவனோட ஸ்பியர்ல விங்ஸ் ஆஃப் 100 டெக்னிக்கை யூஸ் பண்ணி அந்த பீஸ்ட அசால்ட்டா பொசிக்கி தள்ளிட்டு இது ஒர்க் ஆயிருச்சு. இந்த பீஸ்டோட அவுட்டர் ஷெல் மட்டும்தான் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு, இதோட இன்னர் ஆர்கன்ஸ் எல்லாம் ஈஸியா அட்டாக் பண்ண முடியுது அப்படின்ட்டு டேய் இன்னும் 3 அடல்ட் மட்டும்தான் இருக்கு, அதோட கதையும் சீக்கிரமா முடிக்கலாம் அப்படின்ட்டு ஓடுறானுங்க. அப்புறம் கடைசியா அங்கிருந்த மொத்த பீட்டிலோட கதையும் முடிச்சுட்டு நம்ம பிளாக்கும் எப்படியோ ஒரு வழியா முடிஞ்சு தொலைஞ்சிச்ச, என்னால இன்னுமே நம்ப முடியல இத்தனை 6th ஆர்டர் எவலோட பீஸ்ட் இருந்து நம்ம உயிரோட தப்பிச்சிருக்கோமா, இதெல்லாம் ஒரு கனவு மாதிரி இருக்கு அப்படிங்கிறா. ஒயிட்டும் இதுக்கெல்லாம் நம்ம ஃப்ராஸ்டருக்கும் லோலாவுக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிங்கிறா. ஹீரோவும் வசனம் எல்லாம் நல்லா தான் பேசுறீங்க, ஆனா என்ன ஏன்டா தனியா விட்டுட்டீங்க அப்படின்னு பாத்துட்டு இருக்கான். நம்ம குல்லாவும் யோ கிளாஸ் பிரசிடென்ட் உன் பக்கத்துல இருந்தா ஏதோ அடுப்புக்குள்ள இருக்க மாதிரி எங்களுக்கு எரியுது, அதனால நீ எங்களை விட்டு தள்ளி இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிறான். ஹீரோவும் யாரா இவனுங்க, அவனுங்க உயிரை காப்பாத்தன என்ன இந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவானுங்களா அப்படின்னு ஏதோ தண்ணியோ இல்ல டானிக்கோ குடிச்சுக்கிட்டு வாயில இருந்தெல்லாம் நெருப்ப கக்கிக்கிட்டு அவனோட சூட்டை தனிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். நம்ம லோலாவும் டே உன்னோட நியூட்ரிஷன் சீரம் யூஸ் பண்றத கொஞ்சம் நிறுத்து, அதை ஏன் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, என்னோட ஐஸ் சோர்ஸ் பவர் தான் உன்னோட இன்ஃபர்னல் லோட்டஸ்ல இருந்து வர எக்ஸஸ் ஆன எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கு, அதனால நம்ம ரொம்ப நேரம் இங்கேயே உட்காந்து டைம் வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா எங்கேயாவது கிளம்பலாம் அப்படிங்கிறா. ஹீரோவும் சரி இந்த டவுனோட சென்டர் பிளேஸுக்கு போய் உண்மையான சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறான். அப்ப நம்ம டீமும் டே சைக்கோ உன்னை பிரசிடென்டா சூஸ் பண்ணதுக்கு உன்னோட இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டுடுக்கிற, அங்க போய் நீ சாகிறது மட்டும் இல்லாம எங்க உயிரையும் ஏன்டா எடுக்கிற அப்படின்னு டென்ஷன் ஆகுறானுங்க. அப்புறம் நம்ம ஹீரோவும் அவனுங்களை அந்த டவுனோட சென்டர் பிளேஸை கூட்டிட்டு போயிட்டு இங்க இருக்க ஃபாக் ரொம்பவே டென்ஸா இருக்கு, அதனால எல்லாம் கேர்ஃபுல்லா வாங்கடா அப்படிங்கிறான். அப்போ ஒரு டென்டகல் வந்து நம்ம பிளாக்கோட காலை பிடிக்குது. அவளும் அட வந்ததும் பிரச்சனையா அப்படின்னு கதறிக்கிட்டே டே ஃப்ராஸ்டரே என்ன காப்பாத்து அப்படிங்கிறா. ஹீரோவும் அவளோட கையை பிடிச்சிக்கிட்டு அங்க வந்த டென்டகலை வெட்டி விட்டுட்டு என்ன பிளாக்கே நீ ஓகேவான்னு கேக்குறா. அவளும் இந்த டென்டகல் எங்கந்திரா வந்துச்சு அப்படிங்கிறா. அப்ப நம்ம ஒயிட்டும் இந்த பிளேஸே டோட்டல் டிஸ்கஸ்டிங்கா இருக்கு அப்படின்ட்டு சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பணும் அப்படிங்கிறா. ஹீரோவும் அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன், ஒரு ஜாம்பி படையே நம்ம கிட்ட தான் வருது, அப்புறம் அது என்னங்கடா 4th ஆர்டர்ல இருக்க டென்டகல் ஜாம்பியா, என்னடா வரதையெல்லாம் தினுசாவே வருது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு
அந்த ஜாம்பி டென்டகல்ஸ் கிட்ட இருந்தும் தப்பிச்சிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோவும் பொறுத்தது போதும் பொங்கி எழுடா எரிமலை அப்படிங்கிற மாதிரி அவனோட விங்ஸ் ஆஃப் 100 டெக்னிக்கை வச்சு யூஸ் பண்ணனாலும் அங்க வர ஜாம்பியோட கதை முடியவே மாட்டேங்குது. அவனும் என்னங்கடா இது கொசன்னு வந்துகிட்டே இருக்குது அப்படின்ட்டு லோலா எனக்கு பேக்கப் வேணும் அப்படின்னு திரும்பி பார்த்துட்டு எங்கடா ஒருத்தனையும் காணோம் அப்படின்னு ஷாக் ஆயிட்டு லோலா பிளாக் டெமிட்ரி எங்கடா போய் தொலைஞ்சிங்க எனக்கு பதில் சொல்லுங்கடா அப்படின்ட்டு இந்த ஃபாகு ரொம்பவே டென்ஸா இருக்கு. இதுல நாங்க ஒன்னா இருந்து இந்த ஜாம்பீஸை தோக்கடிக்கணும் அப்படின்னாவே அது பெரிய மலையா இருக்கும். இதுல இவனுங்க வேற பிரிஞ்சு போயிட்டானுங்களா அருமடா இது போக போக ரொம்ப மோசமாவே மாறிட்டு போகுது அப்படின்னு ஷாக் ஆகுறான்.